பிரைஸ் தி லார்ட். உங்கள் வெறுமை மாறும். நீங்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை இயேசு செய்வார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான மீன்களை பிடித்தார்களாம். அதனாலே அவர்களுக்குள் ஒரு பிரமிப்பு உண்டானதாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? அதற்கு முன்பதாக பேதுரு இரவு முழுவதும் அவர் வலையை விரிக்கிறார், மீன்களை பிடிப்பதற்காக அவர் எல்லா அந்த வேலைகளை செய்கிறார். ஆனாலும் முழுவதும் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேதுரு கடலின் ஆழத்திற்குள் போய் வலையை போடும் பொழுது அந்த இடத்துல திரளான மீன்களை பிடிக்கும்படி கர்த்தர் செய்தார். அவர்களுடைய வெறுமையான படகை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீன்களினால் நிரப்பினார். 2 படகுகள் அமிலத்தக்கதான மீன்களை பிடிக்கும்படி கர்த்தர் செய்தார். அவர்களுடைய கண்கள் பிரமிக்கும்படியான காரியத்தை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தையும் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.